Topic is about how to make my marriage very successful and happier. ஸோ இதுக்கு ரொம்ப 3 விஷயம் ரொம்ப முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் உங்க வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் டுகெதர். அதாவது வேல்யூஸ்ங்கிறது நீங்க எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? விச் எவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ? ஸோ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 கப்பிள் ஒண்ணா வரும்பொழுது பேக்ரவுண்ட் வேற வேறையா இருக்கும் இல்லையா? ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வளர்ப்பு முறை, பேரண்டிங்கா இருக்கட்டும், ஸ்கூலிங் எல்லாமே டிஃபரெண்ட். அவங்க எக்ஸ்பீரியன்ஸே டிஃபரெண்ட். அவங்களுடைய பிரெயின்ல இருக்கிற அவங்களோட வயரிங், அவங்களுடைய பேட்டர்ன் எல்லாமே. ஸோ அவங்களோட தாட்ஸ், அவங்க பிலீஃப்ஸ், அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ நேச்சுரலா பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் ஒண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ அந்த மாரி நேரத்துல கிளாஷஸ் வரும். நெறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். ஸோ அப்ப வாட் யூ கேன் டூ இஸ் சிட் டுகெதர் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் வாட் இஸ் தட் யூ வேல்யூ த மோஸ்ட். ஐல் கிவ் அன் எக்ஸாம்பிள். சப்போஸ் ஃபார் மீ கிளீன்லினஸ் எல்லாம் நீட்டா இருக்கணும். சில ஹஸ்பண்ட்ஸ்லாம் வீட்ல பார்த்திருப்பீங்க. இல்ல ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும். வச்சது வச்ச இடத்துல இருக்கணும். பட் இன்னொருத்தருக்கு வந்து அது பெருசா ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அவங்க அனுபவத்துல அது அது அவங்க அண்டர்கோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இன்னொருத்தருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மைண்ட்ல வந்து அது பதிவாயிருக்கும். அது இருந்தா தான் எனக்கு வந்து ஐ ஃபீல் மோர் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் என்விரான்மென்ட் எனக்கு சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஒரு ரீசன் இருக்கும் வாட்டெவர். த ப்ராப்ளம் இஸ் அந்த கிளீன்லினஸ்ங்கிற வேல்யூ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் அந்த அட்டாச்மென்ட்டோட இருந்தேன்னா, என்னோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எனக்கு இதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, ஒரு வைஃப் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால டர்ட்டி பண்ணிறாங்க. இல்ல ஷி இஸ் நாட் ஹேவிங் தட் வேல்யூ இல்லையா? அப்ப உடனே உங்களுக்கு கோவம் பயங்கரமா வரும். அண்ட் தி மே ஸ்டார்ட் ஷவுட்டிங். அப்ப அந்த வைஃப்க்கு வந்து அஃபெக்ட் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் அங்க பிரச்சனை வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல யூ ஹேவ் டு டிசைட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் மோர் இம்பார்ட்டன்ட்? தட் இஸ் ஹவ் ஆம் ஐ டேக்கிங் மை ரிலேஷன்ஷிப்? நான் எந்த மாரி ஒரு பெர்சனா இருக்கேன்? என் வேல்யூ விட நான் ஐ மீன் என்னோட என் வேல்யூ முக்கியமா? காட் த பாயிண்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணணும் எப்பவுமே அந்த இடத்துல. ஸோ அதுக்காக உட்கார்ந்து முதல்ல இதான் என்னோட வேல்யூஸ், இதான் உன் வேல்யூஸ். ஐ வில் ஹானர் இட். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மரியாதை குடுப்போம். உனக்கு இது முக்கியம். கிளீன்லினஸ் தான் உனக்கு முக்கியம்னா, இனிமேல் ஐ வில் ஸ்டார்ட் கிளீனிங் த ஹோம் ப்ராப்பர்லி. ஐ கீப் இட் இன் த பிளேஸ் அப்படிங்கிற மாரி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யூ ஹேவ் டு டிஸ்கஸ். ஆர் மேபி ஒன் பெர்சன் வில் ஹேவ் ஃபன். ஃபன் வில் பி அ வேல்யூ. ஒன் ஆஃப் த வேல்யூ. ஐ வாண்ட் ஹேவ் ஃபன், ஜாலி. சின்ன வயசுல நான் அம்மா அப்பாலாம் ஜாலியா இருந்தேன். உங்க ஃபேமிலி ரொம்ப காமா இருக்காங்க, இருக்காங்க அப்படிலாம் நினைப்பாங்க இல்லையா? ஸோ யூ கேன் டெல் ஓகே என்ன பண்ணலாம் ஃபன்னுக்கு. ஸோ த ஹஸ்பண்ட் வில் டெல் எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நாட்டமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. யூ கேன் ஆஸ்க் ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஓகே மந்த்லி ஒன்ஸ் ஒரு நாள் எங்கேயாவது போயிட்டு வரலாம். இல்ல வில் கோ ஃபார் வீக்லி ட்வைஸ் சாரி வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு சின்ன டிஸ்கஷன். ஸோ இந்த மாரி பண்ணும்பொழுது வின் வின் அதாவது யூ கிவ் அண்ட் டேக். ஏன்னா எந்த ரிலேஷன்ஷிப்புமே 2மே இருக்கணும். கிவ் அண்ட் டேக் இருக்கணும். சில ரிலேஷன்ஷிப்ல தான் கிவ் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேரு. சில பேர் ரிசீவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது நல்லதுக்கு இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல பிரேக்கப் ஆகும். ஐ மீன் இந்த சென்ஸ் ஐ மீன் எமோஷனலா பிரேக்கப் ஆயிருவாங்க. ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2வது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து அழகா சிந்திக்கணும். ஓகே நம்ம ஃபியூச்சர்ல நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது? நம்மளுடைய உன்னோட கோல் என்ன? சரி இன்னொருத்தர் கோல வந்து மட்டம் தட்டி பேசுறதோ, இல்ல அது தப்பா நினைக்கிறத விட ஹவ் கேன் ஐ ஹானர் இட்? மரியாதை குடுக்குறது எப்படி அது? ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து வென் ஐ வாண்ட் டு பிகம் அ சைக்காலஜி மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ என்னோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட என்ஜிஓ ஆரம்பிக்கணும். நெறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஸோ அவர் வந்து பிசினஸ் பண்ண நினைப்பாரு. அதுக்கு நான் சப்போர்ட்டிவா இருந்தேன். ஸோ அந்த மாரி ஒரு கோல் வந்து நம்ம 2 பேருமே சப்போர்ட்டிவா இருக்கிறது நல்லது. மியூச்சுவலா ஒரு கோல் இருந்தா நல்லது. சரி 2 பேரும் சேர்ந்து நம்ம ஒரு வீடு வாங்கலாம். இல்ல ஒரு கார் வாங்கலாம் 2 பேரும் சேர்ந்து. சரி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஐடியல் உங்களுடைய ஐ மீன் உங்க அ ஐடென்டிட்டி இங்க வராது. அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி வந்து இங்க பெருசா ஒண்ணும் ஈகோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் அப்படிங்கிற மாரி அந்த நான் எந்து தான் வரணும் அப்படி அது வந்து கண்டிப்பா அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வின்னு வரும். WE ஓகே. ஸோ லெட்ஸ் டூ நம்ம பண்ணலாம் அப்படின்னு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 ஒன் ஐ திங்க் ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா இத கமிட்மெண்ட் கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஒரு கப்புலா இருந்தா நான் ஒன்ன ப்ளேம் பண்ண மாட்டேன். அப்புறம் என்னன்னா நீ தப்பு தான். நீ சரியில்ல. நீ ஏன் இது கூட பண்ண தெரியாது உனக்கு? யூ ஆர் ராங் அப்படிங்கிற மாரி ஆட்டோமேட்டிக்கா ஜட்ஜ்மென்ட்க்கு மோடு போயிருவீங்க. ஜட்ஜ்மென்ட்க்கு போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு அவங்கள வந்து குற்றம் சாட்டுற மாரி இருக்கும். ஸோ யூசுவலா நெறைய நான் கப்பிள்ஸ் இத கவனிச்சிருக்கேன் இத. ஆ அது மென்னா இருக்கட்டும், இல்ல ஒரு வுமனா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஆட்டிட்யூட் இருந்ததுன்னா, கண்டிப்பா டிராப் பண்ணிட்டு 2 பேரும் உட்கார்ந்து, சரி இனிமேல் ஒரு கான்ட்ராக்ட் நான் பண்ண மாட்டேன் உன்னைய. அதுக்கு பதிலா ஐ கேன் டூ ப்ராம்ப்டிங். இப்ப சப்போஸ் எனக்கு நீங்க பண்றது பிடிக்கல அப்படின்னா, ஐ வில் டூ ப்ராம்ப்டிங். ஒரு ப்ராம்ப்டிங்னா ஒரு சிக்னல் காமிக்கிறது. எனக்கு நீ பண்றது பிடிக்கல. ஸோ யூ நாட் யூசிங் எனி வெர்பல் வேர்ட்ஸ். ஸோ அப்பயே என்ன ஆகும்னா, அந்த பெர்சனுக்கு ஒரு கான்ஷியஸ் வந்துரும். கான்ஷியஸ்னா என்னன்னா அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ்னா என்னன்னா,
you are knowing what you're doing. நம்ம என்ன பண்றோம்னு எனக்கே தெரியும். Like I take responsibility. நம்ம adult இல்லையா? We cannot be like a child and tell நீ தான் பண்ண, நான் தான் பண்ண அப்படிலாம் ஒரு blame பண்ணக்கூடாது. அந்த கேம் விளையாடக்கூடாது. So as an adult, you take the responsibility that what I am thinking, what I am feeling, and நான் என்ன பண்றேங்கிறது I'm taking the ability. எனக்கு அந்த ability இருக்கும். I can know what exactly I'm doing. So அந்த ஓனர்ஷிப் எடுத்துப்போம். ஸோ இந்த ஓனர்ஷிப் ரொம்ப முக்கியம். அதுக்கு பதிலா வந்து பழி போடுறது, அவங்கள ப்ளேம் பண்றத நிப்பாட்டிடணும். இது மாரி பண்ணோம்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகி, ஆகி ப்ளூம் ஆகி பிகாஸ் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் யூ டூ. நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, உங்க டைம, உங்க எனர்ஜிய நீங்க இன்வெஸ்ட் உங்க நாலேட்ஜ நீங்க கண்டிப்பா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் கடைசி வரைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷம் நீங்க வாழ போறீங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் சம் டைம் ஃபார் போத் ஆஃப் யூ ஆல். ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்க ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி உங்க குழந்தைங்க இருந்தாலும் சரி, குழந்தைங்கள விட்டுட்டு யார்ட்டயாவது இல்ல குழந்தைங்கள கொஞ்ச நேரம் நீங்க ஏதாவது அவங்கள என்கேஜ் பண்ண வச்சுட்டு, உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வெளிய போய் பண்ணலாம். இல்ல வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ். ஸோ யுவர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹேப்பியாவும், ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது நீங்க 3 முதல்ல செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்க கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பா எனக்கு குடுங்க. இஃப் யூ வாண்ட் டூ அட்ரஸ் எனி அதர் ப்ராப்ளம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இத அட்ரஸ் பண்ணணும் மேம். அது வேணும் அப்படின்னா, ப்ளீஸ் லெட் மீ நோ. ஐ வில் ரெடி டூ ஷேர் மை knowledge to you. Thank you.